ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீஜாவுக்கு வளகாப்பு நடத்துறதுக்காக மாறி எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கும்போது சூர்யா சொல்கிறாங்க, மாறி முகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா பாரு. சொல்ல பொண்ணைக்கு மாரியோட முகத்தில் சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சுது. இப்போ தான் அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹாசினி சொல்கிறாங்க, ஆமாம் சூர்யா மாமா, இப்போ தான் மாறி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறா. அப்படிங்கும்போது ஆமாம், ஸ்ரீஜா நல்லபடியாக அவள் குழந்தைய பற்றி எடுத்துகிட்டு வரணும். அவள் குழந்தை மேலே எவ்வளோ உயிராக இருக்கா தெரியுமா. சரி, நான் போய் ஸ்ரீஜாவை பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மாறி அங்கேருந்து போகவும், அப்போ ஸ்ரீஜா மாறிட்ட சொல்கிறாங்க, மாறி நான் உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிங்கும்போது ஏன் ஸ்ரீஜா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இன்றைக்கி நான் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம். நீ மட்டும் இல்லைன்னா தாராத்தை நீ என்னைக்கோ வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. இந்த குழந்தையும் எனக்கு கிடச்சிருக்காது. இன்றைக்கி நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு கண்கலைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சூர்யாவை தான் காட்டுறாங்க. அப்போ அங்கே தாராட்டை சங்கரை பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா அந்த மாறி நெல்லிக்கனி இன்னும் சாப்பிடாம தான் வச்சிருக்கிறா, எப்படிதான் சாப்பிட வைக்க போற அப்படிங்கும்போது அது ஏன் கிட்ட விட்டுரு அப்படிங்கும்போது, ஆமா நேரடியா போய் நீ மாறிக்கிட்ட போய் கேட்டுரு அப்படிங்கிறாங்க. ஆமா நேரடியா நான் மாறிக்கிட்ட கேட்டோம்னா அது வேற வேணையே வேண்டாம், அவளுக்கு முழுசா ஏமல சந்தேகம் வரும், அதனால அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கவும், ஆமாக்கா நீ சொல்றது கூட கரெக்டு தான் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா சூர்யாட்ட அவங்க தாரா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாங்க, அம்மா இப்போ நம்ம அந்த வீடே ரொம்ப கலகலப்பாக இருக்குது. சொல்ல போனாக்கி தாராமா இறந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே சோகமாக இருந்தது. நீங்கள் வந்ததுக்கப்புறமா உங்களை தத்தெடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டில் நல்ல விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லவும், உடனே தாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சொல்ல போனாக்கி மாறி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். மாறி தான் ஸ்ரீஜாவுக்கு எல்லாமே முன்னாடி நின்று நீயும் அவளும் தானே பண்ணிட்டு இருக்கீங்கப்பா, நான் இல்லை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு தாரா சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, உங்களை தத்தெடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டில் சந்தோஷமே வருது அப்படிங்கிறாங்க. சரி சூர்யா, மாரிக்கு அந்த சாமியார் நெல்லிக்கனி கொடுத்துட்டு போனார்ல, அவ சாப்பிட்டாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாரா தெரியாத மாதிரி கேட்கவும், உடனே சூர்யாவும் ஆமாம்மா நான் கூட மறந்துட்டேன், சரி நான் பார்த்துட்டு வரேன் பூஜை ரூமில் போய் சொல்லும் போது, அப்போ அங்கே நெல்லிக்கனி இருக்கவும், ஆமாம் அவள் சாப்பிடவே இல்லை பொழுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாதுப்பா, உடனே நீ எடுத்துக்கொண்டு கொடு, மாறி தான் மறந்துடுப்பா, நீ என்னால் எடுத்துக்கொண்டு கொடு போய் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல்லிக்கனியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ உடனே சங்கரமடி சொல்கிறாங்க, அக்கா நீ நல்ல ஐடியா பண்ணி சூர்யாட்ட சொல்லினீ அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா அவள் சாப்பிட்றத நம்ம பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு தாராவும் சங்கரமடி ஒளிஞ்சு நின்று பார்க்கவும், அப்போ சூர்யா அந்த நெல்லிக்கனியை கொண்டு மாறிட்ட கொடுக்குறாங்க. மாறியும் சொல்கிறாங்க, ஸ்ரீஜாக்கு ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும் நான் அப்புறமா சாப்பிடுது அப்படிங்கும்போது, இது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சூர்யா சொல்லவும், உடனே சரின்னு சொல்லிட்டு மாறியும் அதை சாப்பிட்றதுக்காக போகும்போது குழந்தை அதை தட்டி விட்டுருந்தாங்க. இதை பார்த்ததுமே சூர்யா திரும்பவும் எடுத்து கொடுக்குறாங்க, திரும்பவும் தட்டி விட்டுருந்தாங்க. என்னது இந்த குழந்தை பாரு எப்படி தடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அப்போ சூர்யா சொல்கிறாங்க, சரி குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ சாப்பிடு அப்படிங்கவும், உடனே குழந்தை அழ ஆரம்பிச்சிருது. இதனால மாறி சாப்பிடாம நெல்லிக்கனியை அங்கேயே வச்சுருந்தாங்க. ஐயோ இந்த குழந்தையால் சாப்பிட முடியாமல் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாரா குழந்தைய போட்டு திட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சிருது. அப்போ மாறி ஸ்ரீஜாவுக்கு எல்லாமே நலுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சங்கரவட்டி சொல்கிறாங்க, அக்கா அந்த மாறி சாப்பிடாம வச்சுட்டால இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, சரி ஸ்ரீஜாவுக்கு ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும், இதுதான் மாறி கலந்துக்கிட போகிற கடைசி ஃபங்க்ஷன், அதனால் அவன் நல்லா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த நெல்லிக்கனியை நான் எப்படி சாப்பிட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறமா மாறி குழந்தைய வச்சுட்டு இருக்கவும், உடனே சூர்யாட்ட அவங்க தாரா சொல்கிறாங்க, நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டாளாப்பா மாறி அப்படிங்கும்போது, ஐயோ எனக்கு மறந்துட்டம்மா அந்த ஃபங்க்ஷனில், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமில் போய் பார்க்குறாங்க. நெல்லிக்கனி அங்கே தான் இருக்குது. அப்போ மாறியும் குழந்தைய வச்சுட்டு இருக்கவும், என்ன மாதிரி இந்த நெல்லிக்கனியை நீ சாப்பிடவே இல்லையா அப்படிங்கும்போது, இல்லைங்க சாப்பிட்றதுக்காக தான் போனேன், அப்போ குழந்தை அழுதுட்டாலா ஃபங்க்ஷனுக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்கனியை நான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ இப்போமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அதை எடுத்து கொடுக்கவும், உடனே மாறியும் அதை சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஆனால் குழந்தை மறுபடியும் அந்த நெல்லிக்கனியை தட்டி விட்டுருதாங்க. இப்படி தட்டி விட்டதுமே மாறிக்கு அடுத்தது ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. சூர்யா என்னது குழந்தை நெல்லிக்கனியை தட்டி விட்டுட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த நெல்லிக்கனியை கொண்டு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ மாறிக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வருது. என்னது குழந்தை திரும்ப திரும்ப நெல்லிக்கனியை நம்ம சாப்பிட்ற போதெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கிறா, இதில் என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறிக்கு சின்னதாக சந்தேகம் வருது. அப்போ சூர்யாவை பார்க்கவும், சூர்யா என்ன மாதிரி நெல்லிக்கனியை சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது, இது நான் சரிங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சரி சூர்யாவை நம்ம அங்கேருந்து விரட்டி விட்டுறலாம், சூர்யா இங்கே இருந்தாக்கி நம்மளை அதை சாப்பிட சொல்லி வற்புறுத்துவாருன்னு சொல்லிக்கிட்டு மாறி பார்த்தோம்னா சூர்யாட்ட வேற ஒரு வேலையாக அவங்க போக சொல்லவும், அப்போ சூர்யா மாறிக்கிட்ட சொல்கிறாங்க, நெல்லிக்கனி நீ சாப்பிட்ற அப்படிங்கும்போது, நான் சாப்பிட தான் ஹஸ்பண்ட் சார் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, உடனே சூர்யாவும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க.
அடுத்து பார்த்தோம்னா வந்து சூர்யா வாரானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாராவும் சங்கரபாண்டியும் அங்கே போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கவும் அப்போ மாறி வந்து இந்த நெல்லிக்கனியை சாப்பிடாம ஒரு இடத்துல வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க. இந்த விஷயம் தெரியாமல் சூர்யாவும் சாப்பிட்றதா நினச்சிருந்தாங்க. அப்போ வந்து மாரிக்கு வந்து சந்தேகம் வருது, இந்த நெல்லிக்கனியில் என்னமோ நடந்திருக்குது, இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாறி நினைக்கிறாங்க. மாறி வந்து அது எப்படிப்பட்ட நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா? அப்படி கண்டுபிடிச்சாக்க கண்டிப்பாக மாறி அதிர்ச்சி அடைவாங்க. அதனால தான் குழந்தை வந்து நம்மளை சாப்பிட விடாமல் தடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு மாரிக்கு தெரிஞ்சிடும். இது எல்லாமே வந்து தாராவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க கண்டுபிடிப்பாங்க. சூர்யா கிட்ட இந்த உண்மை சொன்னாலும் சூர்யா வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டார் அப்படின்னு மாரிக்கு தெரியும். அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.